சுவடுகள் சுவடுகள் காலத்தின் பதிவுகள். பிரதியாக்கம் ஷாக்கிர் முஹம்மத். என்ன, மிஸ்ர் தேசத்தின் நூபா பகுதியைச் சேர்ந்தவர் அவர்? ஆமாம். தையல் வேலை செய்தார். அடிமையாய் வேறு இருந்தார் என்கிறீர்? எனக்கு தெரிந்ததை சொன்னேன். அவரா உம்முடன் நாடுகள் மேய்த்தார்? ஆமாம் நண்பரே, ஆமாம். சிந்தி, அறிஞர் லுக்மான் பற்றி நீர் சொல்வதெல்லாம் அத்தனையும் உண்மை. ஆச்சரியமாயிருக்கிறதே. இப்போதெல்லாம் உண்மைகளை கேட்பதும் பேசுவதும் பெரும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. என்ன சொல்லுகிறாய்? சமூகத்தில் யாரை நம்புவதென்றே தெரியவில்லை என்கிறேன். போலிகளுக்குத்தான் எத்தனை மரியாதை சொல்லும். பலருக்கு பட்டால் தான் புத்தி வரும். அதை விடும் நண்பரே. சொல். அறிஞர் லுக்மானின் ஞானத்தின் பின்னே ஏதோ ரகசியம் இருக்கிறது நண்பனே. அப்படியானால் அந்த ரகசியத்தை நாம் அவரிடம்தான் கேட்க வேண்டும். அவரிடமா? அது மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஒரே வழி. ரகசியம் என்கிறீர், அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்கிறீர். இந்த குழப்பத்திற்கு காலம் வெகு விரைவில் தெளிவை தரும் நண்பரே. காலமா? ஆமாம். தெளிவா? இங்கே பாரும். சொல்லும். தயவு செய்து புதிர் போட வேண்டாம். புதிரல்ல நண்பரே. அறிஞர் லுக்மான் அவர்களின் ஞானத்தின் பின்னே மறைந்துள்ள ரகசியத்தை நானே சென்று அவரிடம் கேட்கிறேன். அதை உம்மிடம் வந்து சொல்கிறேன் என்கிறேன். சரிதானே? உண்மையாகவா? அதுவும் என்னிடம்? ஏன், என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை? நான் அப்படி சொல்லவில்லை. அறிஞர் லுக்மான் தனது அறிவின் ரகசியத்தை நம்மிடம் சொல்வாரா என்றுதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம்? இந்த உலகம் சுயநலமானது நண்பரே. அது உலகத்தை நேசிக்கும் நயவஞ்சகர்களின் குணம். மக்கள் தம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக உள்ளம் பாவியாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வை அஞ்சுவதாக காட்டிக்கொள்ளக் கூடாது என்று அறிஞர் லுக்மான் அவர்கள் சொல்லி இருப்பது உமக்கு தெரியாதா? இங்கே பாரும். அறிஞர் லுக்மான் அவர்கள் மிகவும் நல்லவர், சுயநலம் இல்லாதவர். நானும் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்லது நண்பரே. சிந்தி, சொல். ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? அடிமையாயிருந்தவர், ஆடுகள் மேய்த்தவர், அவருக்கு ஹிக்மத் எனும் ஞானம் கிடைக்கிறது, பெரும் அறிஞராகிறார், மக்களுக்கு உபதேசிக்கிறார். ஞானத்தின் ஒளி அவர் உள்ளத்திலும் செயலிலும் பிரகாசிக்கிறது. அவர் புகழும் 4 திசை எங்கும் நறுமணமாய் கமல்கிறது. எத்தனை தத்துவங்கள்! நீர் என்னதான் சொல்ல வருகிறீர்? சிந்தி, சொல். ஒருவேளை அறிஞர் லுக்மானின் அறிவுக்கும் அவரது வம்சத்திற்கும் ஏதும் தொடர்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு போதும் இல்லை நண்பரே. இல்லையா? ஆமாம். அவரது குடும்பத்தினாலோ அல்லது அவரது செல்வத்தினாலோ அவர் உயர்வும் அறிவும் பெறவில்லை நண்பரே. அப்படியானால் வல்ல நாயன் அல்லாஹ்வின் மீது உறுதியான உள்ளம் கொண்டவர் அவர். வஞ்சக நெஞ்சம் கொண்ட நாம் எங்கே, அவர் எங்கே? தூர நோக்கத்தோடு சிந்திப்பவர் அவர். காலை ஆகாரத்தை உண்டபின் பகல் ஆகாரம் என்ன என்றல்லவா நாம் யோசிக்கிறோம். மௌனமாக இருப்பதையே அறிஞர் லுக்மான் அவர்கள் அதிகம் விரும்புவார். பகல் நேரங்களில் அறிஞர் லுக்மான் அவர்கள் உறங்குவதே இல்லையா நண்பரே. அவர் எச்சில் துப்புவதையோ காரி உமிழ்வதையோ யாரும் இதுவரை கண்டதில்லை. வீண் செயல்களில் ஈடுபடுவதையும் சிரித்துக் கொண்டிருப்பதையும் யாருமே அவரில் பார்த்ததும் இல்லை. இப்படியும் ஒரு மனிதரா? அதனால் தான் அவர் அறிஞர். அது சரி நண்பரே. அறிஞர் லுக்மான் அவர்கள் தான் பேசிய வார்த்தையை மீண்டும் பேச மாட்டார். அது அவர் சொன்ன தத்துவமாக இருந்து விட்டால் யாரேனும் வந்து அந்த தத்துவத்தை மறுபடியும் கூறுங்கள் என்று கேட்டால் மாத்திரமே அதை மறுபடியும் சொல்வார். ஆச்சரியம். ஆமாம், அவர் திருமணம் முடித்தவரா? ஆமாம், பல பிள்ளைகள் அவருக்கு. அவர்கள் எல்லோரும் மரணித்தும் விட்டார்கள். ஆனால் அவர் யாருக்காகவும் அழுவதே இல்லை. கவலை, துக்கம், பாசம் இதுவெல்லாம் அவருக்கு. இறை நியதியை ஏற்றுக்கொண்டவரிடம் இறைக்காதல் மட்டும்தானே இருக்கும். நீர் சொல்வதும் சரிதான். ஆமாம், நம் ஆட்சியாளர்களுடன் அறிஞர் லுக்மானுக்கு தொடர்புகள் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு இடைவெளி இருக்கும். படிப்பினை பெறுவதற்கான நோக்கம் மட்டுமே இருக்கும். சிந்தி, சொல். அறிஞர் லுக்மான் அவர்கள் பற்றி நீர் நிறையவே சொன்னீர்.
அவரின் பண்புகள் தான் அவரை அறிஞராக்கி வைத்திருக்க வேண்டும். அவர் ஞானத்தின் ரகசியம் அவரிடம் உள்ள பண்புகள் தான் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அவரது ஞானத்தின் ரகசியத்தை நாம் அவரிடம் கேட்போமே. சரி, நான் கேட்கிறேன். அதை உன்னிடம் வந்து நாளை சொல்கிறேன். நல்லது. உமக்காக நான் நாளையும் இதே இடத்தில் காத்திருப்பேன். இறைவனின் நாட்டம் இருந்தால் என்று சொல்லும். இன்ஷா அல்லாஹ். நல்லது நண்பனே, நான் போய் வருகிறேன். போய் வாருங்கள். நாளிகைகள் நகர்கின்றன, நண்பனைத்தான் காணவில்லையே. இப்படி உச்சி வெயிலில் நட்ட நடுவீதியில் நிற்கிறாரே. இனிமேலும் சிந்தியை எதிர்பார்த்து இங்கே காத்திருப்பது மடைமை. அன்பரே, ஆ, எதற்காகவோ காத்திருப்பதாய் தெரிகிறது. ஆமாம், ஒரு உண்மைக்காக காத்திருக்கிறேன். இப்படி உச்சி வெயிலில் நின்று கொண்டிருந்தால் உண்மை வராது, தாகமும் தலைவலியும் தான் வரும். சிரிப்பதற்கு நான் தயாரில்லை. அதை நானும் எதிர்பார்க்கவில்லை. ஆமாம், உமது வீடு இந்த தெருமுனையில் தானே இருக்கிறது. ஏன் கேட்கிறீர்? அவரவர் மரியாதையை அவரவர் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு போ என்று என்னிடம் சொல்லாமல் சொல்கிறீர். புத்திசாலி, புரிந்து கொண்டீர். நன்றி. இங்கிருந்து புறப்படும். திமிர் பிடிச்ச பேச்சு. ஆனால் உமது நண்பன் அற்புதமானவன். என் நண்பனா? சிந்தி உன் நண்பன் தானே? சிந்தியை உமக்கு தெரியுமா? வரும் வழியில் கண்டேன். கண்டீரா? ஒருவருடன் கதைத்துக் கொண்டிருந்தார். கதைத்துக் கொண்டா? யாருடன்? அவர் எப்படி இருந்தார்? கருப்பினத்தவரா? தடித்த உதடுகள், தட்டையான பாதங்கள் கொண்டவரா? சீக்கிரம் சொல்லுங்கள். நீ எதிர்பார்த்திருக்கும் உண்மை வரும், அதனிடமே கேட்டு தெரிந்து கொள். சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்குவதைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்களும். இவனை சாமர்த்தியமாகத்தான் சமாளிக்க வேண்டும். சற்று நில்லுங்கள் நண்பரே. உங்களை பார்த்தால் மிகவும் களைப்பாய் தருகிறீர். ஏன்? மதுரமான பன்னீர் பானம் வாங்கித் தரப்போகிறீரோ? என் கேள்விக்கு பதில் கிடைத்தால் உன் தாகத்திற்கு பானம் கிடைக்கும். மிக்க நன்றி. பதில் தானே? ஆமாம், சொல்கிறேன். உன் நண்பரை ஒரு அறிஞருடன் கண்டேன். அறிஞரா? அவரின் பெயர் தெரியுமா உமக்கு? தெரியும். தெரியுமா? யார் அவர்? சொல்லும். அவர்தான் அறிஞர் லுக்மான். என் நண்பன் சிந்தி லுக்மான் அவர்களை சந்தித்து விட்டார். ஏதோ ஞானம் என்றும் அறிவு என்றும் அவர்கள் பேசிக்கொள்வது என் காதில் கேட்டது. அதுதான், அதுவேதான். சீக்கிரம் சொல்லும். எனக்கு பசிக்கிறதே. தேன் கலந்த ரொட்டிகள் உன் பசியை போக்கும். இரு. தேன் கலந்த ரொட்டி. அறிஞர், உமது நண்பரே. நண்பரே, சிந்தி வந்து விட்டார். நில்லுங்கள். பன்னீர் பானம், தேன் ரொட்டி தருவதாக சொன்னீரே. பன்னீர் பானம் கிடைக்கும் என்றும் தேன் ரொட்டி இருக்கிறது என்றும் தானே சொன்னேன். நான் அவற்றை உமக்கு வாங்கி தருவதாக ஒருபோதும் சொல்லவில்லையே. நான் தான் யோசித்து இருக்க வேண்டும். ஆசை அறிவை மறைத்து விட்டது. சிந்தி, வந்து விட்டீரா? உமக்காகத்தான் காத்திருக்கிறேன். பசிக்கிறது நண்பரே. பசியா? உமக்குமா? ஏன், எல்லோருக்கும் தான் பசிக்கும். சரி, பன்னீர் பானம், தேன் ரொட்டி இரண்டையும் பிறகு வாங்கி தருகிறாயா? மாட்டிக்கொண்டேனே. இதை அந்த மனிதர் தெரிந்து விடக்கூடாது. என்ன யோசிக்கிறாய்? வாங்கி தருகிறேன். முதலில் அறிஞர் லுக்மான் அவர்கள் என்னிடம் கூறி அவர் ஞானத்தின் ரகசியத்தை உம்மிடம் சொல்கிறேன். அவரை சந்திப்பதும் கதைப்பதும் எத்தனை ஆறுதல் தெரியுமா? ஆறுதலை விடும், அந்த ரகசியத்தை முதலில் சொல்லும். அவர் என்னிடம் கூறியதை நான் அப்படியே உன்னிடம் சொல்லி விடுகிறேன். நான் எனது பார்வையை தாழ்த்திக் கொள்கிறேன், நாவை பேணிக் கொள்கிறேன். என் உணவிலும் பேணுதல் இருக்கிறது. மறுமுறுப்பையும் நான் காத்துக் கொள்கிறேன். கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறேன். எனது காரியங்களையும் நானே செய்து கொள்கிறேன். வீட்டிற்கு வரும் விருந்தினரை உபசரிக்கிறேன். அண்டை வீட்டாரின் உரிமைகளை பேணுகிறேன். எனக்கு எது அவசியமில்லையோ அவற்றையெல்லாம் நான் விட்டு விடுவேன். இவைதான் என் அறிவு ஞானத்தின் ரகசியங்கள். உண்மைதான். இதுதான் உயரிய பண்புகள். அவைதான் ஒருவரை ஞானியாக்குகின்றன, இறை விசுவாசியாக மாற்றுகின்றன. சிந்தி, அறிஞர் லுக்மான் அவர்களின் ஹிக்மத் எனும் ஞானத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோம், படிப்பினை பெற்றோம். உண்மைதான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.
சுவடுகள் கேட்டீர்கள். பிரதியாக்கம் ஷாக்கிர் முஹம்மது. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் MS அப்துல் லத்தீப், ஜுனைட் M ஹாரிஸ், ஷாக்கிர் முஹம்மது ஆகியோர். தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன்.